மனசில் நம்மோடு கூட பேசுவார்கள். யாவரும் ஜெபத்தோடு கூட இருப்போம். ஆமென். Glory to God. Thank you. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையநேற்ற நாமத்தில் ஹூஸ்டன் தமிழ் திருச்சபை மக்கள் ஒவ்வொரு நான் வாழ்த்துகிறேன். ஆமென். சங்கீதம் 84:10 வாசித்தீங்கன்னா அங்கே சங்கீதக்காரன் ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாமா? சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. எத்தனை பேர் இன்னைக்கு நல்லதுன்ற ஒரு ஃபீலிங்கோடு வந்திருக்கிறீங்க? ஆமென். இது ஒரு சாதாரணமான ஆள் சொல்லலை. தாவீது ராஜாவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரெஷர்ஸில், அவருடைய கஜானாவில் 36 டன் கோல்டு இருந்துச்சான். 36 டன் கோல்டு இருந்துச்சான். காட் ஆண்டர் எனக்கு நல்ல ஒரு அருமையான மனைவி, அழகான 2 மகள்களை கொடுத்து ப்ளஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருக்கும். அம்மா ஒரு பக்கம். ஆக பெரிய சேலஞ்சு இந்த ஷாப்பிங் தான். என்னோடு நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம், நமக்கு நாக்கு தள்ளிரும் பாருங்க. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஐயோ, அதுக்கு பிறகு ராத்திரியெல்லாம் எடுத்ததை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பகலில் தான் ஷாப்பிங்னு நம்மளை போட்டு சாகடிச்சிங்க, வீட்டுக்கு வந்து படுக்க விட மாட்டீங்களே. ஏதாவது ஒரு கோல்டு வாங்கிட்டோன்னா முடிஞ்சு போச்சு, முழு ரோஜா பந்தான். யோசித்து பார்க்குற ஒரு சின்ன ஒரு கோல்டு என்கிட்ட இருந்ததுன்னா, ஒரு சின்ன ஒரு பொருள் இருந்ததுன்னா என்னுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது இல்லை. ஆனால் இங்கே தாவீது ராஜா சொல்கிறார், 36,000 கிலோ தங்கத்தை அந்த மனுஷன் வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறது நல்லது, 1000 நாளை பார்க்கலாம். ஆமென். நிச்சயமாக அவருக்கு நிறைய ராஜாக்கள் நண்பர்கள் இருந்திருப்பாங்க. நம்மளை விட அவருக்கு நிறைய பார்ட்டிஸ்க்கு இன்விடேஷன் வந்திருக்கும், உண்மைதான் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, 1000 நாளை பார்க்கலாம் தேவனுடைய பிரகாரங்கள் போகிற ஒரு நாள் நல்லது. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, டேவிட் வெரி ப்ராக்டிக்கல் மேன். தாவீது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ஆள். நம்மள மாதிரி நம்மளும் யோசிப்போம்ல, இதை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும். உண்மையாக இல்லைங்களா? எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கிறீங்க? என்ன எனக்கு என்னையா கிடைக்கும்? அப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதை அவர் ப்ரையாரிட்டியாக வைக்கிறாருன்னா, சங்கீதம் 36:8 சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் அவர்களை திருப்தி ஆக்குவாராம். ஹவுஸ் ஆஃப் த லார்ட், ஆண்டோடைய சமூகத்தில் என்ன இருக்குதா? சம்பூர்ணமான நன்மை இருக்குதா. என்னுடைய தலைமை போதகர் நான் ஊழியத்துக்கு வந்த நாட்களில் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், ஞான செல்வேன், சுவிசேஷ ஊழியத்தின் கர்த்தர் அழைச்சிருக்கிறார், நீ ஒன்றும் மறந்துடாத, ஒரு 200 பேருக்கு முன்னாடி நீ நிற்கிறன்னா குறைஞ்சது 201 தேவைக்கு முன்னாடி நிற்கிறேன்னு சொல்லுவார். If you are standing before 200 people, you have to think that you should stand before 201 needs, one problem. யோசிப்போம், இந்த ஒன்று எங்கேருந்து வந்துச்சுன்னா அவர் சொல்லுவார், பிரசங்கிக்கிற உனக்கும் பிரச்சனை இருக்கு, யூ ஹேவ் அ நீட். இவர் எப்படா பிரசங்கம் முடிப்பார்ன்றது உங்கள் தேவையாக இருக்கலாம், எப்படி பிரசங்கத்தை கேட்க வைக்கிறதுன்றது என்னுடைய தேவையாக இருக்கலாம். வி ஹாவ் அ நீட்ஸ். வி ஆர் ஆல் நீடி பீப்புள். நான் சிறுமையும் எளிமையுமானவன் அப்படின்றார் சங்கீதக்காரன். ஸோ வாட் எவர் அவர் நீட்ஸ், உங்கள் தேவை வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் when we come to the presence of God, God is assuring all your needs will be met according to His heavenly righteousness. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது வாட் எவர் யுவர் நீட்ஸ், அது உங்களுடைய ஆவிக்குரிய தேவையாக இருக்கலாம், சரீர தேவையாக இருக்கலாம், உலகப்புற தேவையாக இருக்கலாம், தேவன் அதை சம்பூர்ணமாய் சந்திப்பார். ஆமென். அது அந்த நன்மை எப்படி வச்சிருக்கிறாரா? அவர் சம்பூர்ணமாக வச்சிருக்கிறார், அவருடைய ஆலயத்தில் இருக்கிற சம்பூர்ணத்தினால். ஆகவே நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நல்ல ஒரு முடிவை எடுத்தீங்க, வந்திருக்கிறோம். 1000 நாளை பார்க்கலாம். நீங்கள் யூஎஸ் எம்பசியில் போய் வீசா வாங்கின நாளை பார்க்கலாம், உங்கள் லைஃப் பார்ட்னரை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ண நாளை பார்க்கலாம். எதெல்லாம் உங்கள் பெஸ்ட் டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை விட பெஸ்ட் டேவாக இந்த டேவை தான் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? இன்றைக்கு அவருடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் கர்த்தர் என்னை திருப்தி ஆக்குவார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க?
He will satisfy us. ஸோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு போதகருக்கு, நம்முடைய ஆலயத்தினுடைய கமிட்டி மெம்பர் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த ஒரு அருமையான ஒரு நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபை பாராட்டின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ என்ன நம்பிக்கையோடு நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம்? தேவன் என்னை திருப்தியாக்க போகிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர், இன்று வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர், உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஐயா ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஐயா ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஆவியானவரே என்னை நிரப்பும் ஐயா. பிதாவாகிய தேவனே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. குமாரனாகிய இயேசுவே, உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. அல்லேலூயா. சங்கீதம் 112:2 ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இங்க இருக்கிற அநேகருக்கு சொல்லும்படிக்கு என்னை கர்த்தர் உணர்த்துகிறார். உங்கள் சந்ததி தேசத்தில் பலத்திருக்கும். Your children, your generation will be mighty on the nation. Your children will be mighty on the nation. அநேக பெற்றோர், அநேக நபர்கள் தன் பிள்ளைகளை குறித்து ஒரு பாரத்தோடு கூட நிற்கிற ஒரு காட்சியை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யாக்கோபை போல நீங்கள் துக்கத்தோடு கூட இருக்கலாம். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் கண்கள் தன் மகனாகிய யோசேப்பை ராஜரிகமாய் கண்டதை போல, யாக்கோபின் கண்கள் யோசேப்பை தேவன் ஜீவனோடு பாதுகாத்ததை கண்டதை போல, யாக்கோபின் தேவன் யோசேப்பை ராஜாக்களை ஆசீர்வதிக்கிறவனாக, ஆளுகை செய்கிறவனாய் காணும்படி செய்த கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். Your children will be mighty on the nation. Your children will be mighty on the nation. Your children peace will be great to you, says the Lord Almighty. அன்று நன்றி தகப்பனே, நீர் எங்களோடு பேசுவீராக. உமக்கு துதி, உமக்கு கனம், உமக்கு மகிமை. இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் சுருக்கமாய் தியானிக்கும்படிக்கு ஆண்டவரின் உள்ளத்தில் நினைவுபடுத்தின ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஐசாயா chapter 40 verse 31. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு
செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஆமென். நடந்தாலும் சோர்ந்து போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார். The Isaiah, book of Isaiah is a messianic book. ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு புத்தகம். ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஆங்கில வேதம் எவ்வாறு சொல்லுகிற, those who wait for the Lord with trust, கர்த்தருக்கு நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறவர்களுக்கோ. சில அனுபவங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. சில அனுபவங்களை தவிர்க்கவே முடியாது. அதில் ஒரு அனுபவம் என்னன்னா காத்திருத்தல். நமக்கு பிடிக்காதது அதுதான், தவிர்க்கப்பட முடியாது அதுதான். நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, அநேக நாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்கும். லாங் டேஸ் வெயிட்டிங் will bring the heart sickness. இருதயத்தை இளைக்கப்படும். இளைத்து போன இருதயத்திலிருந்து வரதான் புலம்பல். புலம்பலும் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. பைபிள் 66 புத்தகம் இருக்கு. ஒரு புத்தகம் என்னங்க, பைபிள்லயே புலம்பல் எடுக்க முடியாத நம்ம லைஃப்ல என்ன? காத்திருத்த ஆண்டவர் ரொம்ப நல்லவர் பாருங்க. நம்ம சைக்கலாஜிக்கலாக ஆண்டவர் நம்மளை ரொம்ப டீல் பண்ணுவார். நமக்கு ஒரு காமனாக ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு தாட் இருக்கு. என்னன்னா, நான் மட்டும் கஷ்டப்படல அவனும் கஷ்டப்படுறான்னா நமக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். நான் மட்டும் பிரச்சனை இல்லை அவனும் பிரச்சனையில் இருக்கிறான்னா நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். ஒரு முறை ஒரு கிராம ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ எனக்கு ஒரு செவர்லெட் கார் ஆர்டர் கொடுத்துருந்தார், சேவி கார். அப்போ போயிருந்த போது ரோடே இல்லை. ஒரு நாள் ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டார், என்னங்க மேட் இன் ஜெர்மனி பென்ஸுக்கும் மேட் இன் இந்தியா பென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். நான் சொன்னேன், பள்ளமே இல்லாத ரோட்டுக்கு செய்கிற இதுவும் பள்ளங்களில் இருக்கிற ரோட்டுக்கு செய்கிற காருக்கு இருக்க வித்தியாசம் தான். ஒரே பள்ளம், வண்டி அடிபட்டுக்கிட்டே போகுது. இப்போ நமக்கு அந்த வண்டி அடிபடுறதெல்லாம் கவனம் இல்லை, நேரத்துக்கு போனால் போதும். அங்கே கிராம சபையை டெடிகேட் பண்ணி மீட்டிங் மினிஸ்ட்ரி நடந்துகிட்டு இருக்குது. எங்கள் ஊழியத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபரும் வந்திருந்தார். அவர் அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை, ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துகிட்டு இருந்தார். மீட்டிங் முடிஞ்ச உடனே நேராக வந்து அவர் என்கிட்ட கேட்டார், பிரதர் நீங்கள் வந்த ரூட்டில் தான் நானும் வந்தேன், உங்கள் கார் அடிபட்டுச்சான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாங்க அடிபட்டுச்சுன்னு. அப்போ சொன்னார், என் கார் மட்டும் தான் அடிபட்டுதோன்னு நினச்சேன். ஸோ நமக்கு ஒரு ஆறுதல். ஆண்டவர் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவலைப்படுற, காத்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு யோசிக்கிற நம்மை ஆறுதல் படுத்தும்படிக்கு எபிரேயர்கள் நிறுவனம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், if you read Hebrews chapter 12 verse 1, நம்மளை உற்சாகப்படுத்தும்படிக்கு ஒரு வார்த்தையை சொல்றார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றை தூக்கி எறிந்து விட்டு விசுவாசத்தை தொடங்குகிறவரும் விசுவாசி முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவுள். ஆண்டவர் நமக்கு நிறைய சாட்சிகளை வச்சிருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த சாட்சிகளை கேட்கும்போது. ஒரு சாட்சி 1000 பிரசங்கத்துக்கு சமம். One testimony is equal to 1000 sermons. 1000 பிரசங்கத்தில் புரியாதது ஒரு சாட்சியில் புரிஞ்சிடும் பாருங்க. திருச்சி YMCA கிரவுண்டில் நம்ம லூக் தம்பியுடைய சித்தப்பா அவங்க ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. 3 நாள் மீட்டிங், பகல்லையும் கூட்டம் சாயங்காலையும் கூட்டம். அதுதான் நம்ம இந்தியாவில் ஆசீர்வாதம் பாருங்கள், நம்ம நாட்டில் விட மாட்டோம், வரட்டி எடுத்து 3 நாள் கூட்டம். 3ஆவது நாள் கூட்டம் முடிஞ்சதும் அந்த கமிட்டியினுடைய பொறுப்பாக இருந்த சகோதரர் என்கிட்ட ஓடி வர, நான் ரூமில் இருக்கிற வந்துட்டு சொல்கிறார், ஐயா பெரிய ஒரு அற்புதம் நடந்துருச்சுயா, பெரிய ஒரு அற்புதம். இந்த YMCA கிரவுண்ட் வந்து திருச்சி ஜென்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருக்குது. பெரிய அற்புதம் நினச்சவன் நான் நினச்சேன் எவனோ மார்ச்லேருந்து எழும்பிட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு. என்னையா அற்புதம் அப்படின்னு அவர் சொன்னார், என் பொண்ணு உங்ககிட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாங்க, அற்புதங்கன்றார். எனக்கு என்னடா இது, இந்த ஆள் இப்படி சொல்லிட்டாரு, ஜெபிக்க வரதெல்லாம் ஒரு அற்புதமா அப்படின்னு நான் யோசிக்கும் போது அப்போ தான் அவர் சொன்னார், பிரதர் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணாத ஊழியர்களே கிடையாது, என் பொண்ணு யாருக்கிட்டையுமே ஜெபம் பண்ண போகமாட்டா, ஜெபத்தின் மேலே அவளுக்கு விசுவாசமே கிடையாது, ஆனால் உங்ககிட்ட ஜெபம் பண்ணுன்னு ஒத்த காலில் நிற்கிறா. டக்குன்னு கொம்பு முளைச்சிருச்சு எனக்கு. பரிசுத்த பெருமை வந்துருச்சு. பரவாயில்லையே, ஏதோ இருக்கு போல இருக்க நம்மகிட்ட. ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அனுப்புங்க பிள்ளைய.
பிள்ளை உள்ளே வந்தவொடனே எனக்கு க்யூரியாசிட்டி, எது இந்த பிள்ளைய நம்மக்கிட்ட இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வர வச்சுதுன்னு கேட்கணும். அவனை கேட்டேன், என்னம்மா அப்படி ஸ்பெஷல் பார்த்துட்டு? யாரோ வந்திருக்காங்க, இந்த ஸ்டேஜில் பேசாத ஊழியர்களே இல்லை அப்படின்னப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, அங்கிள் நீங்கள் தான் நம்மாளுன்னுச்சு. என்னடா இது நம்மாளுன்ட்டாலே அப்படின்ட்டு. என்னம்மா நம்மாளுன்னா, என் பிரசங்கத்துலேயும் என் சாட்சியை சொன்னேன். என் சாட்சி என்னென்னா, +2ல் 7 தடவை ஃபெயில் ஆனது தான் என் சக்ஸஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 12:7-9, என் பலகீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். நான் சொன்னேன், 12 முறை ஃபெயிலான ஒரு முட்டாள் கர்த்தர் என்னை ரட்சித்து என்னை ஆசீர்வதித்து, வாட் ஐ எம் டுடே இட்ஸ் நத்திங் பட் த பியூர் கிரேஸ் ஆஃப் காட். அந்த 7 பிரசங்கத்தில் விளங்காதது இதில் விளங்கிருச்சு. யாருக்கு? அந்த பிள்ளை சொல்லிச்சு, அங்கிள் நான் தான் உலகத்திலேயே பெரிய முட்டாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன், உங்கள் சாட்சியை கேட்டோன்னே நம்மிலும் பெரியவர் ஒருவர் இங்கே இருக்கிறார். அந்த பிள்ளை 10th 5 தடவை ஃபெயிலாகி வந்திருக்கு. அவங்க அப்பா சொன்னார், ஐயோ பையனாக இருந்தால் கூட ஒரு மாடு மேய்க்க விட்டுருவோம், பொம்பளை பிள்ளையா போயிட்டே யார் தலையில் கெட்டுறது. ஸோ அந்த பிள்ளை சொல்லிச்சு, இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு இயேசு மேலே நம்பிக்கை வந்துருச்சுங்க. இந்த ஐயாவையே ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், நான் என்னை ஆசீர்வதிப்பு கர்த்தருக்கு சொல்லப்போம். ஸோ இந்த சாட்சி ரொம்ப பவர்ஃபுல். நிறைய சாட்சிகளை கர்த்தர் வச்சிருக்கு, கிளவுட்ஸ் ஆஃப் டெஸ்டிமனி. இந்த எபிரேயர் 12:1 இஸ் நத்திங் பட் த கண்டினியூவேஷன் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 11. எபிரேயர் 11 அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் எபிரேயர் 12:1. எபிரேயர் 11ல் அப்போஸ்தலனாகிய பவுல் எதை ரெஃபர் பண்ணுறாருன்னா, he was quoting all the spiritual heroes, ஆவிக்குரிய கதாநாயகர்கள் எல்லாம் அங்கே சொல்கிறாரு. அதில் நீங்கள் எழுதப்பட்டிருக்கிறவங்களாம் பார்த்து நோவாவை அவர் சொல்கிறாரு, அவர் ராகாப்பை சொல்கிறாரு, மோசேயை சொல்கிறாரு. ஸோ நீ எல்லாருடைய லைஃப்பில் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம், they are all waited with trust upon the Lord. காத்திருந்தார்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நம்பிக்கையோடு கூட. நான் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்கிறதுனால சில நேரம் என் உள்ளத்துக்குள்ளே பிசாசு ஒரு 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 கேள்வியை தூக்கி வைப்பான், என்னத்தை கிழிச்சிட்டேன். ஆனிவர்சரி வரும், அந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து ஆனிவர்சரி வரும்போது உள்ளத்தில் ஒரு கேள்வி வரும், என்னத்தப்பா கிழிச்சிட்டேன், என்னத்தை சாதிச்சிட்டேன். பிசாசை மாதிரி நம்மளை டிசீவ் பண்ணுறதுக்கு, பிசாசை மாதிரி நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு, பிசாசை மாதிரி நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது உலகத்தில். அவன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ எப்பெல்லாம் ஒரு சோறு வருதோ, என்னத்தை 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் என்னத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு யோசிக்கும்போது, என் முன்னாடி உலகத்தினுடைய முதல் சுவிசேஷகனாகிய நோவா சிரிச்சுக்கிட்டே வருவார். யாருங்க ஃபர்ஸ்ட் ப்ரீச்சர் இந்த வேர்ல்ட்? நோவா. எத்தனை வருஷம் ப்ரீச் பண்ணார் தெரியுமா? எங்க சோதிக்கிறீங்க? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். எத்தனை வருஷம்? 120 years பிரசங்கம் பண்ணார். எத்தனை பேருங்க ரட்சிக்கப்பட்டது? குடும்பம் மட்டும்தான். How many years he preached? He preached 120 years, but he got only his family to the boat. 3 பேர் மட்டும்தான், அதுவும் வேற வழி இல்லைன்னு வந்தானுங்களான்னு தெரில. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய உற்சாகம், பரவாயில்லப்பா நம்ம ஊழியம் நோவை விட பெட்டராக தான் இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அப்போ ஊழியத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று, we should not see the result, we should do what God as command has to do. ஆண்டவர் சொல்றாரு, காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான், மழையை பார்க்கிறவன் அறுக்க மாட்டான். நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆதியாகமம் 12 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை அவர் அழைத்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் 100 வயதான பொழுது கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தமான பிள்ளையை அவர் கொடுத்தார். எத்தனை வருஷம் காத்திருந்தாருங்க? ஐ திங்க் நீ எல்லாம் ஏஐ ஆள்னு நினைக்கிறேன், சாட் ஜிபிடி கேட்டு தான் சொல்லுவீங்க போல இருக்கு. 25 வருஷம் அவர் காத்திருந்தார். யோசேப்பை பாருங்க, எத்தனை வருஷம் காத்திருந்தாருங்க? நம்ம ஹூஸ்டன் யோசப் சொல்லலை, யாருங்க? யாக்கோவின் மகனை யோசேப். 17 வயசுல கனவு வந்துச்சு. நமக்கெல்லாம் 17 வயசுல வேற கனவு வரும். அவனுக்கு வந்த கனவு கர்த்தர் சொன்ன தரிசனம். ஆனா வேதம் சொல்லுகிறது, he was waited 13 long years. 13 வருஷங்கள் அவர் காத்திருந்தார். to make it very important. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து காத்திருந்தப்பார் நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது 30 வயது வரைக்கும் அவர் ஊழியத்தில் கால் வைக்கும்படிக்கு அவர் காத்திருந்தார். எப்போ ஊழியத்துக்கு வந்தாருங்க? 30 வயசுல. ஒருவேளை அவருக்கு சரியான பைபிள் நாலேஜ் இல்லைங்க, கொஞ்சம் பைபிள் காலேஜ்லாம் படிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. 12 வயசுல அவர் தேவாலயத்தில் போய் அவர் பேசினாரா,
பரிசேயர் சதுசேயருடைய ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஒருவேளை அனாயிண்டிங் கிடைக்கலையோ, வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவராலே அவர் ஜனிப்பிக்கப்பட்டார். The waiting is unavoidable. எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தரிசனம் குறித்த நாளுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கு நீ சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குல்ல. பாஸ்டர் மதர் வேற யாரும் சொல்ல மாட்டீங்க. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 123ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களை வாசிச்சிங்க. நான் சங்கீதக்காரன் சொல்றாரு, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டின் கைகளை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யும் மட்டும். ஆமென். எப்படிங்க? இரக்கம் செய்யும் மட்டும் அவரையும் எங்கள் கண்கள் நோக்கி கொண்டிருங்க. அப்படியா? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அவரையே எங்களுடைய கண்கள். God is not my option, God is my only source. அவரையே என் கண்கள் நோக்கி கொண்டிருக்கும். என் அன்பு தேவஜனமே, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் வரும் மட்டும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள். The waiting is unavoidable in the God's people life. ஆனா இங்க ஆண்டவர் யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? கர்த்தருக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள். காத்திருக்கிறேன்னு சொல்லலாம், ஆனா எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, கொலோசியன் 1:27, கிறிஸ்து இயேசு மகிமை நம்பிக்கை நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். We have a great hope in God. ஆபிரகாம் கர்த்தருக்காய் காத்திருந்தான், யோசேப்பு கர்த்தருக்காய் காத்திருந்தான், யோபு கர்த்தருக்காய் காத்திருந்தான். யோசு பாருங்க, யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், ஜோப் சாப்டர் 19:25, அவர் சொல்லுகிறார், மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் மாம்சம் முழுது அழுகி போனாலும் சரி, என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். நான் அடிக்கடி யோபு பத்தி சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், பைபிள்ல இருக்கிறதுலேயே ரொம்ப தைரியசாலி வீரன்னா யோபு தான். காரணம் என்னன்னா, ஒய்ஃபை பைத்தியக்காரின்னு சொல்ற தைரியம் அவனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. நம்மெல்லாம் சொல்லிட்டு போக முடியுமா வீட்டுக்கு? அந்த இழப்பின் மத்தியில, சோர்வின் மத்தியில ஒய்ஃப் சொல்றாங்க, ஏன் உயிரோடு இருக்கிற? கர்த்தரை தூஷித்து ஜீவனை விடு. அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான், சூழ்நிலையின் மேல் நம்பிக்கை இல்லை. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ராஜாவுக்கு பயப்படாமல், அவங்க சொல்றாங்க, கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், தப்புவியாமல் போனாலும் சரி இந்த சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்ட பின்பு, என்ன பத்திரங்க? கிரீன் கார்டு கொடுக்க போறன்ற பத்திரமா? 4 வீடு கொடுக்க போறன்ற பத்திரமா? சிங்ககபில தூக்கி போட போறன்ற பத்திரம்? The law passed against the லைஃப் ஸ்டைல் ஆஃப் டேனியல். வேதம் சொல்லுகிறது, அப்பதான் கதவை திறந்து வச்சு அவன் ஜெபம் பண்ணானா. என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு சொல்ற ஒரு வார்த்தை, நீ காத்திருக்கிறாயா, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. காத்திருக்கிறாயா, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஸோ காத்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. தமிழ் பைபிள் ரொம்ப நல்லது பாரு. இதை நீங்க இங்கிலீஷ்ல வாசிச்சு பாருங்க, எப்படி இருக்குது? Those who wait for the Lord, they renew their strength. Renew நல்லா இருக்குதா, புதுசு நல்லா இருக்குதா பாஸ்டர்? அண்ட் ரினியூனா என்னன்னா, ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற ஒன்று, ஏற்கனவே நம்ம சப்பி போய் தான் கிடக்கிறோம். இருக்கிற ஒன்று ரினியூ பண்ணி என்ன செய்ய? ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு காத்திருக்கும் போது, கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் போது, உன்னுடைய பலத்தினால் எந்த உயரத்துக்கு போக முடியும் என்று அல்ல, என் பலத்தினால் உன்னை எந்த உயரத்துக்கு கொண்டு போக முடியும் என்பதை நான் செய்வேன். I will show that with my power, with my ability, with my strength, how much you can go, how much you can do the great things. யோசேப்பு 13 வருஷம் காத்திருந்தார், ரைட்? ஆண்டவர் செஞ்ச அற்புதம் பாருங்க. இந்த எகிப்து தேசம் நிறைய கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் நிறைந்த ஒரு தேசம், நம்ம இந்தியா மாதிரி. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஸ்ரீலங்காவை ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். அவர் நம்ம பக்கத்து ஊர் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு ஊர். ஸ்ரீலங்கா வந்து ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி. எத்தனை பேர் ஜனநாயக நாடு நம்புறீங்க ஸ்ரீலங்காவை? எலெக்ஷன் வச்சு செலக்ட் பண்ணாலே டெமோக்ரஸி தான்ல. ஆனால் அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அங்கே 3 வகையான ஜனங்கள் இருக்கிறாங்க. சிங்கள மொழி பேசுகிற ஜனங்கள், தமிழ் மொழி பேசுகிற ஜனங்கள் மற்றும் முகமதியர், பர்கஸ், 4 பேர் இருக்கிறாங்க. 4 விதமான ஜனங்க இருக்கிறாங்க. எல்லாருமே அங்கே பார்ன் அண்ட் brought up தான், எல்லாருமே சிட்டிசன் தான். ஆனால்
இலங்கை தேசத்தில் பிறந்த எல்லா சிட்டிசனும் பிரசிடென்ட் எலெக்ஷனும் நிற்க முடியாது. ஸ்ரீலங்காவுடைய சிஸ்டம் என்னன்னா, சிங்களர்கள் மாத்திரம்தான் பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்க முடியும். அவங்க சிங்களர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, சிங்கள பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஜனாதிபதி ஒருத்தங்க இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவங்க ஆங்கிலிக்கன் சர்ச் பேக்ரவுண்ட், பட் ஷி வாண்ட் டு ஸ்டாண்ட் ஃபார் த பிரசிடென்ட் எலெக்ஷன். ஷி கன்வெர்ட் ஹர் ரிலீஜன் அஸ் அ புத்திசம். அமெரிக்காவில் அப்படி இருக்குதா? அமெரிக்க சிட்டிசன்ஷிப் ஒரு கழுதைக்கு இருந்தால் கூட பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்கலாம், ரைட்? அப்போது ஸ்ரீலங்காவுடைய சிஸ்டம் என்ன, அந்த தேசத்தில் ஒரு தமிழ் பேசுகிற அல்லது ஒரு பர்கர், ஒரு ஆங்கிலோ இந்தியன் அல்லது ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு சிங்கள மற்ற மதத்தை சேர்ந்த ஒருத்தர் பிரசிடென்ட் ஆக முடியாது. இட் இஸ் தேர் சிஸ்டம். இப்போ அந்த ஊருக்கு நீங்கள் ஊழியத்துக்கு போறீங்கன்னு வைங்களேன், திடீர்னு சொல்லி கர்த்தர் உங்க மூலம் ஒரு ஆளை பார்த்து பேசுகிறார், ஒரு தமிழ் ஆளை பார்த்து பேசுகிறார், கர்த்தர் உன்னை இந்த தேசத்தினுடைய பிரசிடென்டாக மாற்ற போகிறார். நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க எல்லாம் பிரைஸ் லாட் சொல்லுவாங்கன்னு? என்ன சொல்லுவாங்க? ஐயோ இந்த ஆள் துபாக்கூர் போல இருக்குப்பா, விஷயம் தெரியாமல் கதை விட்டுட்டாரு. அப்போ எகிப்து தேசத்தில் ஒரு கல்ச்சர் இருக்குது, எகிப்து தேசத்தில் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, மெய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். ஆல் த ஷெப்பர்ட்ஸ் ஆர் அபாமினேஷன் டு த எஜிப்சியன்ஸ். என்னதுங்க? எகிப்தியர்களுக்கு மெய்ப்பர்கள் யாருங்க? அருவருப்பானவர்கள். நம்ம ஊரில் நிறைய சொல்லுவோம், தீண்டத்தகாதவர்கள், இவன் இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவன் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் 2024 வந்துட்டோம், இதெல்லாம் போயிடுச்சுன்னு. ஸ்டில் வி ஆர் ஃபேஸிங் தீஸ் சேலஞ்சஸ் இன் அவர் வில்லேஜ் மினிஸ்ட்ரி. ஸ்டில் இன்னொரு பர்டிகுலர் கிராமத்தில் இன்னும் போனீங்கன்னா உங்கள் ஜாதிக்கு ஏற்ற மாதிரி தான் கிளாஸ் எடுக்கணும். டீ கடைக்காரர் முழிக்கிறார், நான் அந்த ஊருக்கு புதுசு, இவன் எந்த காஸ்ட் தெரியலையே, சில்வர் கொடுக்கவா, கிளாஸ் கொடுக்கவா, சிரட்டை கொடுக்கவா? நான் சொன்னேன் நீ காஃபியை கொடுக்க வேணான்ட்டு, ரைட்? அப்போ எகிப்தியர்களுக்கு என்னது? மெய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள், தீண்டத்தகாதவர்கள். They cannot enter to the city of Egypt. They cannot enter to the palace. They cannot stand before the Pharaoh because the Egyptians, they believed pharaohs are equal to God. But my dear brother and sister, Joseph, he was waited for God with hope. Joseph, he was waited for the God's power and ability. The scripture says, if you read Genesis chapter 47 verse 7, ஆதியாகமத்தின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கன்னா வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு யாக்கோபை பார்வோனுக்கு அறிமுகப்படுத்தினான். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். Who blessed whom? அருவருப்பான தொழிலை செய்து கொண்டிருக்கிற யாக்கோபு யார் ஆசீர்வதிக்கிறாங்க? என் அன்பு தேவ ஜனமே, அது யாக்கோபின் பலத்தினால் உண்டானதல்ல, யாக்கோபின் தேவனுடைய பலத்தால் உண்டானது. If you wait for the Lord, God is telling to you, you will not see what you can do for your life, you will see what God able to do in your life. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆபிரகாம் சிரிக்கிறான், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? ஜாடிக்கேத்த மூடி. அடுத்த அதிகாரத்தில் சாரால் சொல்றாங்க, ஐயா கிளவியா 90 வயசாச்சு ஐயா, கர்ப்பம் செத்து போச்சு ஐயா, இனி பிள்ளை பிறக்குமோ? ஆண்டவர் சொல்றாரு, உன் மாம்ச பலன்ல என் வாக்குத்தத்தை நிறைவேற போறதில்லை, உன் கர்ப்பத்தின் பலன்ல என் வாக்குத்தத்தை நிறைவேற போகிறதில்லை, என் பலன் உன் பலகீனங்களை பலனாக மாற்றும். ஹல்லேலூயா. கர்த்தர் காத்திருக்குள் தேவன் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்க பலன்ல நீங்க எந்த உயரத்துக்கு போக முடியும்னு கர்த்தர் காட்ட மாட்டார், அவருடைய பலத்தினால் உங்களை எந்த உயரத்துக்கு கொண்டு போக முடியும் என்பதை கர்த்தர் செய்வார். ஏசாயா 58:14 சொல்லுகிறது, பூமியின் உயர்ந்த இடங்களை ஏறி இருக்கும்படிக்கு செய்வார். என் அன்பு தேவ ஜனமே, ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-19 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அத்திமரம் துளிர் விடாமல் போகலாம், ஆட்டு மந்தையில் முதலற்று போகலாம், தொழுவத்தில் மாடுகளின்றி போகலாம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் களி கூறுவேன். கர்த்தர் என் பலன். God is my strength. அவர் என்ன பண்ணுவாருங்க? என் கால்களை மான் கால்களை போல மாற்றி நான் ஏற வேண்டிய உயரமான ஸ்தலங்களை ஏறும்படிக்கு செய்வார். God never change our destiny, God change our ability. Hallelujah. உங்க பலனுக்கேற்ற உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போக மாட்டார், அவர் பலனுக்கேற்ற உயரத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிரு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமென். என் அன்பு தேவ ஜனமே, இந்த காத்திருக்கிற
ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு நம்பிக்கை என்ன? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துறார், அதெல்லாம் சரி. அந்த காத்திருக்கிற நாட்கள்ல தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நீங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? 1 பேதுரு 5:10. 1 Peter chapter 5 verse 10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, பக்கத்தில் காலப்பா சொல்ல, கொஞ்ச காலப்பாடு. கேட்கும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கா? கொஞ்ச காலப்பாடு, லிட்டில் வைல் சஃபரிங், கொஞ்ச காலப்பாடு. இதை வாசிக்கும் போது நான் நினைச்சேன், ஆண்டவரே நீர் கொஞ்சோண்டு பேருவீர், உங்க கொஞ்சம் நமக்கு தாங்க முடியுமா? ஆண்டோடைய கால்குலேஷன் என்னவா? நம்முடைய 1000 வருஷம் எப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போயிட்டாருன்னா என் 10வது ஜெனரேஷன் தான் ரிசீவ் பண்ணணும். நம்முடைய 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள் போல இருக்குது. அப்போ ஆண்டோட கேட்டேன், ஆண்டவரே கொஞ்ச நாள்ன்றீரே, கொஞ்சம் இறக்கம் இருக்குது அம்மாக்கு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, யூ கேன் கவுண்ட் யுவர் டேஸ் ஆஃப் வெயிட்டிங், பட் யூ cannot count how much here you are going to receive the blessings of God. You can count. எல்லாரோட லைஃபை பாருங்க. ஆபிரகாம் சொன்னோன்னு 25 வருஷம் காத்திருந்தாரு சொல்லிட்டோம். Can you measure how many generation blessed through Abraham? One man, Abraham, he was waited 25 years without failing, trust in the Lord. My dear brothers and sisters, with that one man's obedience, one man trust, the entire generation today, Houston, Tamil Church, you and me blessed because of Abraham. ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? யோசேப்பு எத்தனை வருஷம் காத்திருந்தாருங்க? 13 வருஷம். எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாரா? 110 வருஷம் உயிரோடு இருந்தாரா? 110ல் 30 மைனஸ் பண்ணிருங்க, என்னாச்சுங்க? 18 long years enjoy the God's blessing. அது மாத்திரமா? வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் நிமித்தமா அவனுடைய சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டாருங்க? சிலுவை மரத்தில் அவர் போராடின நாட்களை எண்ணிவிடலாம். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? You can count how many years you have waited, but you cannot count how many generations he is going to enjoy the blessings of the Lord. ஆமென். கொஞ்ச கால பாடுபடுகிறவங்களை அவர் சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துவார். பேதுரு சொல்றாரு, அவரு நம்மளை நடத்தி போற பாதையில நம்ம நடந்து போகும்போது சில நேரம் நமக்கே டவுட் வந்துருமா, இவர் உண்மையிலேயே அன்பான ஆண்டவர் தானா? அதுக்கு தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாரு. சகல கிருபையும் பொருந்திய, என்ன அர்த்தங்க சகல கிருபைன்னா? இவரை மாதிரி அன்பான ஆண்டு யாருமே கிடையாது. ஆனா நடத்தி போற பாதையை பார்க்கும்போது உண்மையிலேயே இவருக்கு நம்ம மேல அன்பு இருக்கானே ஒரு சந்தேகம் வந்துடும். சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே ஒரு நோக்கத்தோடு கூட கொஞ்ச கால பாடுகளை அனுபவிக்கிறார், நோக்கத்தோடு கூட கொஞ்ச கால காத்திருத்தலை அனுபவிக்கிறார், கொஞ்ச கால நெருக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். காரணம் என்னன்னா, முதல் அந்த வசனம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது, நம்மை நித்திய மகிமைக்கு என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். யாருடைய நித்திய மகிமைக்கு? அவருடைய நாமத்து நித்திய மகிமைக்கு. என் அன்பு தேவ ஜனமே, ஆபிரகாம்னு என்னைக்கோ ஒரு மனுஷன் வாழ்ந்து போனார். இன்றைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பலனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் தன்னுடைய வாழ்வின் நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். We are going to be the example for God's glory. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, you can count how many days you are crying, but you cannot count how many generation is going to receive the God's blessing. ஆமென். கொஞ்ச கால பாடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கொஞ்சம் நீங்கள் நிறைய ஊழியர்களை பார்த்துருப்பீங்க. எல்லா ஊழியர்கிட்ட டெஸ்டிமனியை பாருங்க. ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன், ஒரு காலத்தில் இப்படி கஷ்டப்பட்டேன். வாட் அபவுட் டுடே? இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமையோடு ஒப்பிட முடியவே முடியாது. என் அன்பு தேவ ஜனமே, இன்னொரு காரியம், இந்த காத்திருக்கிற நாட்களில் we are losing lot. நிறைய காரியங்கள் நம்ம இழக்கிறோம். உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு கிட்டத்தட்ட 3.5-4 வருஷங்கள் ஒரு பெரிய தோல்வியின் பாதை நான் கடந்து போனேன். I lost many things. என்னோட படிக்க ஆரம்பிச்சவங்கலாம் டிகிரி முடிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு பின்னாடி படிக்க ஆரம்பிச்சவங்க டிகிரி முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறேன். ஒரு விதமான மாறுதலும் இல்லை. ஆல்மோஸ்ட் 4 years I lost many things. காத்திருக்கும் போது நம்ம நிறைய காரியங்களை இழக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் அந்த 25 வருஷம் காத்திருக்கும் போது he lost his health. அவருடைய சரீரத்தை இழந்தார். யோசேப்பு பாருங்க 13 வருஷம் காத்திருந்தார். காத்திருக்கும் போது அவர் இழந்தது நிறைய. அவருக்கு நல்ல பேரு, அவர் பேரை இழந்தார், அவருடைய சௌகரியங்களை இழந்தார், அவருடைய அடையாளத்தை இழந்தார். We are losing lot.
ஆனா ஒன்று, கர்த்தரை காத்திருக்கும் போது கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களை வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை அவர் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. Whatever we lost, my dear brother and sister, வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை புழுக்கும் பட்சித்து போட வருஷங்கள் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். ஆமென். We never going to be regret, my dear brother and sister. Hallelujah. யோசேப்பு 13 வருஷம் காத்திருந்தார். என் அன்பு தேவஜன, வேதம் சொல்லுகிறது 13 வருஷம் எல்லாம் கரெக்டா ஓடி இருந்தா கூட அவன் ஏற முடியாத உயரத்தில் கர்த்தர் அவனை கொண்டு போய் அவர் நிறுத்தினார். Whatever period you are waiting, whatever the blessing you are losing during your waiting period, doesn't matter. God is assuring one thing, I will give back in double portion. Hallelujah. யோபு 42:10 சொல்லுகிறது, கர்த்தர் யோபின் சிறையிருப்பை திருப்பினார். எப்படி கொடுத்தார்? அவன் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நாம் இழந்து போகிறது ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். They are blessed. சரி, நல்லது. நிறைய இந்த காத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆனா ஒரு கேள்வி, உண்மையிலேயே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்குதா? We have to speak the fact, right? உண்மையிலேயே காத்திருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. The good example is இஸ்ரவேல் ஜனங்கள். நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி கானான் நோக்கி போகிறார்கள். எத்தனை வருஷம் காத்திருந்தாங்க? எத்தனை வருஷங்க? 40 வருஷம். எத்தனை வருஷம் காத்திருந்தாங்க? 40 வருஷம். 40 வருஷம் இவங்க காத்திருந்தாங்க. அந்த காத்திருந்த எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிச்சா? எத்தனை பேர் லைஃப்ல மட்டும் தான் நிறைவேறிச்சு? ஜோஷுவா அண்ட் காலப். அப்ப எத்தனை பேருடைய லைஃப்ல காத்திருந்தார்கள் ஆனால் இது நிறைவேறவில்லை? 5,99,900 சொல்லும் போதே வலிக்குது இல்ல? How many people's life they couldn't see the promise of those who wait for the Lord? 5,99,998 people. என் அன்பு தேவ ஜனமே, அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நம்ம சொல்லலாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் காத்திருக்க வேண்டிய விதத்தில் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Are we waiting upon the Lord the way the Lord is expecting us to wait? ஒரு முறை ஒரு நியூட்ரிஷன், ஒரு உடம்பு இளைக்கிறதுக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறார். இப்போ எல்லாரும் கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். எப்படி உடம்பு இளைக்கலாம்? அப்போ ஒரு ஒரு எங்கள் ஏரியாவில் இருந்திருப்பார் போல. நாங்கள் அப்போ அண்ணா நகரில் இருந்தோம். அண்ணா நகர் டவர் பார்க்னு ஒரு பார்க் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் கொஞ்ச நாள் இருந்தோம். அவர் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. பார்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆண்டவர் கூட உங்களை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிரிப்பு சத்தம் காலையில் எழுப்பி விடும். பேய் பிசாசுன்னு பயந்துடாதீங்க. லாஃபிங் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. சிரிக்கிறதே உடற்பயிற்சியாக செய்வாங்க. டஃப்பான ஒரு எக்ஸசைஸ் பாருங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கும், அதில் தான் நான் எழும்புவேன். ஏன் எக்ஸசைஸ் என்னன்னா, பெட்லேருந்து கீழே முட்டி போடுறது, மறுபடியும் பெட்டுக்கு போகிறது தான் என் எக்ஸசைஸ். சில நேரம் அந்த மொட்டை மாடிலேருந்து பாருங்க, அங்கே எக்ஸசைஸ் பண்ணுறவங்கள பார்க்கும்போதே எனக்கு வேர்க்கும். அவ்வளோ தூரம் ஓடுவாங்க. அங்கே உள்ள எல்லா விதமான வசதிகள் இருக்கும், எல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி. இந்த நியூட்ரிஷன் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு, இப்படி நீங்கள் 1 hour 1.5 hour நல்லா வேர்க்க விறுவிறுக்க எக்ஸசைஸ் பண்ணி அந்த பார்க்கை விட்டு நீங்கள் வெளியே வர எல்லா எக்ஸிட் பாயிண்ட்லேயும் ஒரு டீ கடை இருக்கும். என்ன இருக்கும்? நேராக அங்கே வந்து ஒரு மெதுவடை இல்லை மசால் விட ஒரு காஃபி. அவர் சொல்கிறாரு, 1000 கலோரி நீ பர்ன் பண்ணியிருந்தா ஒரு வடையில் 3000 கலோரி இருக்கு, நீ மெலியவே மாட்டே. இப்போ எல்லாருடைய ரெஸ்டிங் பாயிண்ட் அங்கே தான். ஒரு காஃபி குடிச்சு 2 மெதுவடை குடிச்சு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், கொலஸ்ட்ரால் குறைஞ்சிடும். வாய்ப்பே கிடையாது. அப்போது எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆனால் எப்படி செய்யணும்? we should do in a proper way, right? உண்மையா இல்லைங்களா? அப்போ காத்திருக்கிறோம் நம்ம சொல்கிறோம், ஆனால் எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கும். how we should wait upon the Lord, எப்படி காத்திருக்க வேண்டும், இதுதான் நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 11வது வசனம், சங்கீதம் 43:5 வாசிக்கலாமா? சங்கீதம் 42:11.
சங்கீதம் 43:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. அவங்க பக்கத்துல பார்த்து சொல்ல, இன்னும் அவரை நான் துதிப்பேன். சங்கீதம் 34:1 தான் இன்னைக்கு நம்முடைய வேர்ஸ்ல. என்ன சங்கீதம் 34:1 சொல்லுது? கர்த்தரை நான் போனஸ் வரும்போது மட்டும் துதிப்பேன். அப்படியா? கர்த்தரை நான் என் ஜபத்துக்கு பதில் வரும்போது மட்டும் நான். எக்காலம்னா என்னங்க அர்த்தம்? ஐ வில் ஆல்வேஸ். கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது என் வாயில் இருக்கும். பிலிப்பியர் 4:4 பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எக்காலத்திற்கு கர்த்தரை நான் துதிப்பேன். ஆமென். என் அன்பு தேவ ஜனமே, நீங்க பரிசுத்தவானுடைய அனுபவத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 8:17. ஐசாயா 8 chapter 8 verse 17. நானும் யாக்கோவின் குடும்பத்துக்கு, கரெக்டா வாசிக்கிறீங்களா? இல்ல, கரெக்டா தான் வாசிக்கிறார். சும்மா ஒரு கேள்வி ஒதுக்கி போடுறேன். நானும் யாக்கோவின் குடும்பத்துக்கு முகத்தை காண்பிக்கிற தேவன் இல்லை. யாக்கோவின் குடும்பத்துக்கு பக்கத்துல சொல்லலாம். யாருக்கு சொல்றாரு? யாக்கோவின் குடும்பத்துக்கு முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருப்பேன். பாருங்க, இங்க பரிசுத்தவனுடைய அனுபவம் என்ன இருக்குது? அவர் எனக்கு முகத்தை காட்ட மாட்டாரியா? அவர் முகத்தை காட்டுறாரா இல்லைன்னு அவருக்கு நான் காத்திருப்பேன். யோபு சொல்லுகிறார், யோபின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கெஞ்சி நிற்கிறேன், நீரோ பாராமுகமாய் இருக்கிறீர். உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நீரோ மறு உத்தரவு வரலாது இருக்கிறீர். God is not giving answer to Job's prayer. God is not giving any explanation to the Job's question. But Job said, Lord, whether you answer my prayer or not, whether you are doing miracle in my life or not, I will trust on you, Lord. I never decrease your glory. I will increase my price. யோபு 19:25 வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் அழுகி கொண்டிருக்கிறது, உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள், 10 பிள்ளைகளுடைய கல்லறை இருக்கிறது. நண்பர்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டு வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க கஷ்டப்படும் போது. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ரைட் சிஸ்டர். யாராவது கடன் கேட்டு வந்து அட்வைஸ் மட்டும் பண்ணாதீங்க. கொடுக்க முடியுமா முடியலையான்னு அனுப்பிடு. உலகத்தில் கொடுமையான ஒரு விஷயம், கஷ்டப்படுற நேரம் அட்வைஸ் கேட்கறது தான். நான் +2 ஃபெயில் ஆகி வீட்டில் உட்காந்துருந்த நேரம் பார்க்குறவெல்லாம் அட்வைஸ் பண்ணுவான். பக்கத்து கடையில் ஒரு மளிகை கடைக்காரர் இருந்தார். அவர் 2ஆம் கிளாஸ் பாஸ் ஆகலாம் தான் மளிகை கடை வச்சிருக்கிறார். அவர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவார். என்கொயரி பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம விளங்கிட்டோமா இல்லையான்னு. ஒவ்வொரு சண்டேவும் ஆமேன் சொல்றதுக்கு முன்னாடி ஓடிடுவேன். காரணம் என்ன? ஆமேன் சொன்னால் பக்கத்தில் கேட்டுருவான், பாஸ் ஆகிட்டியாப்பா, டே ஒரு 6 மாதம் கேப் விடுங்கப்பா, வேலைக்கு போறியாப்பா. வெரி பெயின்ஃபுல். அட்வைஸ் பண்ணி ஒருத்தன் நைட்டு படிக்கணுமா, ஒருத்தன் விடிய காலம் படிக்கணும், ஒருத்தன் வாழைப்பழம் சாப்பிட்டு படிக்கணுமா, எதை படி. இட்ஸ் ரியலி வெரி பெயின்ஃபுல். 3 பேர் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்து உட்காந்து ஒரே யாருக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கான்? கர்த்தருக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கான். யோபு நீதாப்பா சரியில்லை, அவர் நல்லவர் இருப்பான். அவன் சொல்றான், ஏன் வந்தீங்க, என் உள்ளத்தை உடைக்கிறீங்க, 10 முறை என் உள்ளத்தை கஷ்டப்படுத்திட்டீங்க. எவ்ரி சிச்சுவேஷன் இஸ் standing against to him. God is not giving answer. சில நேரம் கர்த்தர் பேசாம அமைதி ஆயிட்டார்னா சில நேரம் சொல்லுவேன், God is a silent specialist. அவர் சில நேரம் பேசாம அமைதி ஆயிட்டா அவர் யாரும் அசைக்கவே முடியாது. எந்த ப்ராஃபட்டை கூப்பிட்டு வந்தாலும் பதில் வராது. ஆமென். சொல்றாரு, நீ பேசாம இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனா அந்த சூழ்நிலையிலும் யோபு கர்த்தருக்கு ஒரு பேர் வைக்கிறான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். My redeemer is alive. I lost my health, but my redeemer is alive. I lost my wealth, my redeemer is alive. I lost my glory, my redeemer is alive. He will give back my glory. He will give back my health. He will give back whatever I lost. Amen. யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, கிராஃப் டவுன்ல போயிட்டு இருக்குது. எங்க போயிட்டு இருக்குங்க? டவுன்ல போயிட்டு இருக்குது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒன்றும் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றியா இல்லை. ஆனா யோசேப்பு சொல்லுகிறான், என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்வது எப்படி? How can I do which is not pleasing my God? இன்னைக்கு இருக்கிற சேம் கல்ச்சர் தான் இஜிப்சியன் கல்ச்சர். பாருங்க, இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர் என்ன? இஃப் யூ டூ ராங் இன் அ ரைட் வே, தட் இஸ் நாட் ராங். ரைட்? தப்பு சரியா செஞ்சீங்கன்னா தப்பு இல்லை. இப்போ அதுதான் பிரச்சனை. The same thing. இஜிப்ட்ல எல்லாமே நார்மல் தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கர்த்தருக்காக அவன் நின்றான்.
வேதம் சொல்லுகிறது யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, இங்க ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் குடும்பத்துக்கு தன் முகத்தை மறைக்கிற தேவனை இன்னும் அதிகமாய் நான் துதிப்பேன். யோசுவா காலேப்பும் செய்த ஒரு காரியம் என்ன, மற்றவர்கள் செய்த ஒரு காரியம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விசேஷம்னா புலம்பல் ஸ்பெஷலிஸ்ட். என்ன ஸ்பெஷலிஸ்ட்ங்க? யாருக்காவது பிபி இருக்குதா? உங்களுக்கு ஆறுதலான விஷயம், ஆண்டவருக்கும் பிபி வந்துச்சு. நம்புறீங்களா? கர்த்தர் டென்ஷனாகி மோசே கிட்ட சொல்றாரு, விடுப்பா இவங்களெல்லாம் காலி பண்ணிடுறேன். என்ன பண்றாங்க? இவங்க எப்போதும் முறுமுறுத்திட்டே இருக்கிறாங்க. உன்னை நான் பெரிய ஜாதியா மாத்துறேன். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்று நான் சொல்லுவேன் என்றால், கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். ஆமென். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் எதுக்காக இந்த பாதையில் அவர்கள் கொண்டு போறான்னு தெரியாது. ஆனால் ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீ பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். You may not know why God is taking you to this painful situation, challenging situation, but one thing God is assuring to you, God will keep you with perfect peace. God will keep you with perfect peace. யோசேப்புடைய லைஃப்ல அப்படிதான் பாருங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஜெனிசிஸ் 50:20 தன் சகோதரரை பார்த்து சொல்றான், நீங்களோ எல்லாவற்றையும் தீமைக்கு ஏதுவாகவே செய்தீர்கள், ஆனால் என் தேவனோ இப்பொழுது அநேக ஜனங்களை ஜீவனோடு காக்கும்படிக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். Amen. God turned all your evil plan unto good. Amen. இப்போ யோசேப்பு உயர்த்தப்பட்டுட்டார், பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க போயிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். என்ன பிரதர், நீங்க உயர்ந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க பிரதர்ஸ் எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் யூ திங்க் அபவுட் யுவர் பிரதர்ஸ்? உங்களை குழியில போட்டாங்களே, நீ கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டாலும் உங்களை அடிமையா வித்தாங்களே, என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? நல்ல வேலை தள்ளி விட்டாங்க சார். அவங்க தள்ளி விடலன்னா என்ன இருக்கும்? லைஃப் லாங் அண்ணமார்களுக்கு கஞ்சி ஊற்றி அவன் லைஃப் முடிஞ்சு போயிருக்கும். அந்த லேடி உங்க மேல ஒரு ராங் அலிகேஷன் கொடுத்து உங்களை பிரிசன்ல தள்ளினாங்களே, வாட் யூ திங்க் அபவுட் தட்? அவர் சொல்லியிருப்பார், புண்ணியவதிங்க நல்லா இருக்கணும். அந்த அம்மா மட்டும் அப்படி சொல்லனா என்ன ஆயிருக்கும்? லைஃப் லாங் அங்கே கணக்கு எழுதியே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். என்னங்க நீங்கள் உங்கள் ப்ராஃபஸியை கேட்டு அந்த ஆள் மறந்துட்டானே, இந்த கப் பேரியர் உங்களை மறந்துட்டானுங்க, நல்ல வேலை மறந்தான் சார், ஞாபகம் வச்சுருந்தா என்ன இருக்கும்? he may release from the prison, ஆனால் என்ன ஆயிருக்கும்? கப் பேரியருக்கு கப் வாஷ் பண்ணுற வேலைக்கு தான் போயிருக்கணும். God had a greater plan. கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். நேரம் ஒன்று வந்தது, கர்த்தருடைய ராஜாக்கு முன்பதை உயர்த்தினார். என் அன்பு தேவ ஜனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. God has a greater plan in your life. God has a greater glory in your life. God has a greater blessing in your life during your waiting period. Whatever the question the devil brings before you, whatever the question is rising in your heart, stop asking all the question. Increase your prayer. அவரை இன்னும் அதிகமாக நான் துதிப்பேன், இன்னும் அதிகமாக நான் துதிப்பேன். Increase your prayer, increase your fellowship with God. Increase. The days will come, God will honor you with all the goodness and mercy. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க ஜெபத்துல காத்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய பதிலை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவேளை குடும்பத்தினர் ரட்சிப்புக்காக நீங்க காத்திருக்கலாம். கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பிரேக் த்ரூக்காக நீங்க வச்சு காத்திருக்கலாம். வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு நீங்க காத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, துதிக்கிற துதியோடு கூட. ஆமென். பக்கத்து காலப்பா சொல்லுங்களேன், கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் அவர் நாவில் இருக்குமா? என் நாவில் இருக்கும். ஹல்லேலூயா. துதி எடுக்கும் பொழுது, when we worship the Lord, when we give thanks to the Lord, give thanks for everything. ஆமென். யாருக்கு இவர் நோக்கி பார்த்தாரா? யாக்கோபின் தேவன் தன் முகத்தை அவர் மறைக்கிறார். முகத்தை மறைச்சாலும் சரி, நீர்தான் என்னுடைய தேவன் ஆண்டவரே. நன்மை செய்தாலும் சரி, செய்யாவிட்டால் நீர்தான் என்னுடைய தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எனக்கு பதில் செய்யும் மட்டும் உண்மையே நான் நோக்கி இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க அப்படி துதிக்க போறீங்க? நாம் ஜெபிக்க போகிறோம். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? Thank you, Lord. Thank you, Jesus. என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில், என்று மாறும் எந்தன் துயரம்
என்றே மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி, மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி மகிழ்வித்த மகிபனையே, மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன், பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில் அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்தியே சென்ற கர்த்தனை, கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன், பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கண்ணீருக்கு பதிலாய் ஆனந்த களிகூறுதலை கர்த்தர் தருவார். உங்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சந்தோஷ மகிழ்ச்சியும் அடைவீர்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை நான் தருவேன். அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பதாய் நான் அவர்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். அவர்கள் வாளாவதில்லை, தலையாய் மாறுவார்கள். கீழாவதில்லை, மேலாய் மாறுவார்கள். நான் அவர்களோடு இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். Greater things God is going to do in your life, my dear brother and sister. Don't lose your heart. Don't lose your heart. Surely there is end for everything. Your faith will not cut off. நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய ஜெபத்துக்கு முடிவு உண்டு. உன் காத்திருந்துக்கு முடிவு உண்டு. உன் கண்ணீருக்கு முடிவு உண்டு. உன் வேதனைக்கு முடிவு உண்டு. உன் போராட்டத்துக்கு முடிவு உண்டு. மகிமையான முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ராஜரிகமான முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேக ஜாதிகளுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஒன்றே ஒன்று, துதித்துக் கொண்டே இரு. Don't stop praising the Lord. Don't stop praising the Lord. Oh, speaking the problem is very easy. In midst of the problem, speaking the ability of God, speaking the glory of God is very difficult. But when you speak, the Jericho wall will fall before you. The God is encouraging to you. You will not be ashamed. You will not be ashamed. You வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஐயோ, வருஷம் போயிருச்சே, சரீரம் செத்து போச்சே. கர்த்தர் சொல்றா, உன் சரத்தை நான் பலப்படுத்துவேன். உன் சரத்தை நான் உயிர்ப்பிப்பேன். உன் கர்ப்பத்தை நான் உயிர்ப்பிப்பேன். சூழ்நிலையை நான் மாற்றுவேன். எந்த தேசம் அருவருப்பா உன்னை பார்க்குதோ அந்த தேசத்துக்கு உன்னை அருமையா நான் மாற்றுவேன். எந்த இடத்துல நீ இழந்து நிற்கிறாயோ இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன். உன்னை என் மகிமையாய் மாற்றுவேன். உன்னை என் மகிமையாய் நான் மாற்றுவேன். Stop questioning God. Stop murmuring before God. Stop crying before God. Glorify God. கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது என் நாவில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நிறைய கிரீடத்தோடு இங்க வந்து நிக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் எஸ்தர் 8:15 மொர்தெகாய் அலங்கரித்ததை போல கர்த்தர் உங்களை அலங்கரிக்கிறார். எந்த தேசத்துல மொர்தெகாய் வெட்கப்படுத்தணும்னு ஆமான் நினைச்சானோ, எந்த தேசத்துல மொர்தெகாய் தூக்கில தொங்கணும்னு ஆமான் நினைச்சானோ, அதே தூக்கு கயிறில் ஆமானை தொங்க பண்ணின கர்த்தர், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணின கர்த்தர், மொர்தெகாயை கனப்படுத்தின கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God will honor you, my brother. God will honor you, my sister. Surely you will not be forsaken by God. Surely you will not be ashamed. Surely you will not be forgotten by God.
will bless you. Check your life. Increase your price. தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த ஞாயிறுக்காய் நன்றி. எப்படி நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு காட்டிக் கொடுத்த தயவுக்காய் நன்றி. துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய எல்லா காத்திருத்தல் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை வரட்டும். உடைய பிள்ளைகளுடைய எல்லா புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். உடைய பிள்ளைகளுடைய எல்லா பலகீனங்கள் பலனாய் மாறட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுக்கு எல்லா விதமான நெருக்கங்கள் விசாலமாய் மாறட்டும் ஆண்டவரே. உபாகம் 1:11 சொல்லுகிறபடி இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு உடைய பிள்ளைகள் பெருகுவார்களாக. 1000 மடங்கு பெருகுவார்களாக. Lord, we bless this Houston Tamil Church in the mighty name of Jesus, Lord. Not like today, let this church increase in thousands, oh Master. Let this ministry increase in thousands, oh Master. Let these people increase in thousands in Jesus' name. ஆசீர்வதிங்கப்பா. நீர் வைத்திருக்கிற உயர்வுகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த பாதையில உம்மை சார்ந்து கொள்ளுகிறதற்கு, உம்மை நம்பி இருப்பதற்கான பலன் எங்களுக்கு தாரும். உமக்கே சகல துதிகன மகிமையை செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.